நாடு முழுவதும் ரேஷன் பொருட்கள் விநியோக திட்டத்தை மேம்படுத்தி முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கும் முறைக்கு 25,630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 16வது நிதிக்குழுவின் பதவிக்காலத்திற்குள் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டத்திற்காக மத்திய அரசின் பங்காக 25,630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியா தற்போது உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 80 கோடி குடிமக்களுக்கு அடிப்படை ரேஷன் வழங்கப்படுகிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் உணவு தானியங்கள் உரிய நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது. அதன்படி பொது விநியோக திட்டத்தை மேலும் நவீனமாகவும் திறம்படவும் மாற்றுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது பொது விநியோக திட்டத்தின் கீழ் உள்ள விநியோகம், தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை மேலும் வெளிப்படையானதாகவும் திறம்பட மாற்றுவதோடு புகார்களுக்கு தீர்வு காண்பதையும் விரைவுபடுத்தும் என்றார். அந்த வகையில் நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக ரேஷன் விநியோகம் மற்றும் கட்டமைப்பில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. அதன்படி ரேஷன் பொருட்களுக்கான போக்குவரத்து, தளவாடங்கள் மற்றும் பொருட்களை கையாளுதல் ஆகியவை நவீனப்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். குறிப்பாக AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மிஷின் லேர்னிங், கணினி மொழி செயலாக்கம் மற்றும் பிளாக் செயின் போன்ற உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரேஷன் விநியோக முறையை நவீனப்படுத்துவதே சார்தாக் PTS திட்டத்தின் நோக்கம் என தெரிவித்தார். ஒவ்வொரு உணவு தானிய பைக்கும் ஒரு QR குறியீடு வழங்கப்படும். தானியங்களை கொண்டு செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPS குறியிடப்படும். கண்காணிப்பதற்காக முறையான டேஷ்போர்டுகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் ரேஷன் பொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்களை கண்காணித்தல், QR கோட் அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் உணவு தானிய தேவையை முன்கூட்டியே கணிக்கும் கருவிகளும் இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு உதாரணமாக உலகளவில் மேற்கோள் காட்டப்படும் ஒரு மாபெரும் திட்டமாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார்.